Peacemakers of Christo. நீ அறியாமலேயே உனக்கு தண்டனையை ஆண்டவர் கொடுத்தாரா? லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல, மனம் மாறாவிட்டால் கலிலேயரை பிலாத்து கொன்றதை போல சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதை போல நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். சுவாமி, நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை அறிந்தவர், எங்களுடைய வரலாற்றை எழுதியவர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையில நாங்கள் காண்கிறோம், மனம் மாறாவிட்டால் மரணம் நிச்சயம் என்று, மனம் மாறாவிட்டால் மரணம் நிச்சயம் என்று நீர் எங்களுக்கு எடுத்து கூறுகிற ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே மனம் மாறாமலேயே வாழ்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, திருந்தாமலேயே வாழ்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனை ஜெபங்கள் செய்தாலும், எத்தனை புத்திமதி சொன்னாலும் ஆண்டவரே மனம் மட்டும் மாறவே மாட்டுகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் கணவன் மனம் மாற மாட்டேங்கிறான் ஆண்டவரே. குடிப்பதை விட மாட்டேங்கிறான், தகாத உறவை விட மாட்டேங்கிறான், கெட்ட வார்த்தைகளை விட மாட்டேங்கிறான், சோம்பேறித்தனத்தை விட மாட்டேங்கிறான், பொய் சொல்லுவதை விட மாட்டேங்கிறான் ஆண்டவரே. அப்பா, என் கணவன் ஆணுவ பேச்சிலே வாழ்கிறான் ஆண்டவரே. இயேசுவே, அவன் பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரே, அவன் பெருமை பேச்சு பேசிக்கொண்டு, திமுரு பேச்சு பேசிக்கொண்டு, நான் எதையும் செய்யல, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னை கேட்க யாரும் இல்லை என்று ஆண்டவரே இன்று மறைத்து கொண்டு அந்த பொய்களை சொல்லிக் கொண்டு வாழ்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ மனைவிமார்கள் மனம் மாறுவதில்லை. ஐயோ, கணவன் வருத்தப்படுகிறான் அல்லவா, ஐயோ அவன் கவலைப்படுகிறான் அல்லவா, அவனை நாம் புண்படுத்த கூடாது அல்லவா, நம்முடைய அடங்காத பேச்சுகள், நிப்பாட்டாத பேச்சுகள் அவனை குத்தி குத்தி காண்பிப்பது அவனுக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது அல்லவா என்று நினைக்காமல், மனம் மாறாமல் மீண்டும் மீண்டுமாக அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை சொல்லி சொல்லி காண்பித்து குத்தி வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, ஐயோ, நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் வளர்கிறது. நம்ம குடிக்க கூடாது, நம்ம ஆணவத்தில் இருக்க கூடாது, நம்ம தெய்வ பிள்ளையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்த கூடாது, லஞ்சம் வாங்க கூடாது, மற்றவர்களை மோசம் செய்ய கூடாது, நம்ம அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளோடு உறவு கொண்டு வாழணும் என்று பெற்றோர்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழாமல் ஆண்டவரே, சின்னஞ்சிறு இளம் பிள்ளைகளுக்கு சித்தப்பன் சரியில்லை, பெரியப்பன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த குடும்பத்தோட பேசக்கூடாது, இந்த குடும்பத்தோட பேசக்கூடாது என்று பகை உணர்வுகளை ஆண்டவரே பிள்ளைகளுடைய மனதிலே வைத்து வளர்த்து விடுகிறார்கள் ஆண்டவரே. அதே மனத்தன்மையில் இன்று எத்தனையோ பிள்ளைகள் வளர்ந்து ஆண்டவரே, எங்க அப்பாவை அடிச்சிட்டியா, எங்க அம்மாவை திட்டுனியா என்று ஆண்டவரே பகையை தீர்த்து கொண்டு வாழ்க்கையை இழந்து போனவர்கள் ஏராளம் ஐயா. கொலை செய்து ஜெயில இருக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, பெற்றோர்கள் மனம் மாறணும் ஐயா. சிறு பிள்ளைகள் மத்தியில அவர்களுடைய மனசுல நம்ம கெட்ட எண்ணங்களையும், பகை எண்ணங்களையும், பொறாமை எண்ணங்களையும், திருட்டு எண்ணங்களையும் நம்ம ஊட்டி வளர்க்கவே கூடாது என்று ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் மனம் மாறணும் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் மனம் மாறணும் ஆண்டவரே. ஐயோ, நம்மள அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இல்லையா, அவங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க இல்லையா, அவர்கள் அனுதினமும் வேலை செய்து ரத்த வியர்வையை சிந்தி அவர்கள் நமக்காக பாடுபடுகிறார்கள் அல்லவா, நம்ம படிக்கணும் அல்லவா என்று உணரணும் ஆண்டவரே. காலேஜ் போகணும் அல்லவா, நன்றாக விளையாடணும் அல்லவா, எல்லாத்துலயும் பிரைஸ் வாங்கணும் அல்லவா என்று உணரணும். அதை விட்டு விட்டு இன்று எத்தனையோ பிள்ளைகள்
பிள்ளைகள் ஆண்டவரே பைக்ல திரிவதோ, போன் கேம்ஸ் விளையாடுறதோ, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதோ, ஆண்டவரே ரீல்ஸ் பண்ணுவதோ, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருப்பதோ, ஆண்டவரே ஸ்னாப் சாட்டை பார்க்கிறதோ, இன்னும் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே காதல் வலையில சிக்கிக்கொண்டு, காம வலையில சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை இழந்து போனவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா என்று அனைவரும் குறுகிய சந்தோஷத்தை தான் நாடுகிறார்கள் ஆண்டவரே. அந்த குறுகிய சந்தோஷம் குறுகிய வாழ்க்கையை தான் கொடுக்கும். அது அந்த வாழ்க்கையை சீரழிக்கும் என்பதை உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே பச்சை குத்திக்கிட்டு உடம்புல ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்க வேண்டிய உடம்புல ஆண்டவரே பச்சை குத்திட்டு காம பிசாசுகளை போல காமத்தை உருவாக்குகிற பிள்ளைகளாக மாறி போகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, பிசாசானவன் எல்லா பிள்ளைகளையும் ஆட்கொண்டு மனம் மாற விடாமல் ஆண்டவரே பண ஆசைகளையும் காம ஆசைகளையும் அனுதினமும் மூட்டிக்கொண்டே இருக்கிறான் ஐயா. இன்னும் என்ஜாய் பண்ணணும், இன்னும் ஊர்லாம் சுத்தணும், இன்னும் நம்ம ஜாலியா இருக்கணும் என்று அதிக ஆசைகளை மூட்டி 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 வளர்க்கிறான் ஐயா. சொத்து ஆசைகளை, பண ஆசைகளை, ஆண்டவரே பெண்களின் மீது ஆசைகளை, குடிவெறி பழக்கத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை எல்லாம் ரட்சிக்கிற தேவன் நீர்தான் ஐயா. மனம் மாறாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் குடும்பத்தை ஆண்டவரை சீரழித்துக் கொண்டு குடும்பங்கள் கெட்டு போய் ஆண்டவரே இன்று உறவுகளே இல்லாமல், அண்ணன் தம்பி அக்கா தங்கை பாசங்கள் இல்லாமல், கணவன் மீது பாசம் இல்லாமல், மனைவி மீது பாசம் இல்லாமல், பெற்றோர்கள் மேலே பாசம் இல்லாமல், பிள்ளைகள் மேலே பாசம் இல்லாமல் குடும்ப உறவுகள் சிதறி போய் கிடக்கிறது ஆண்டவரே. நீர்தாமே உதவி செய்ய ஓடி வர உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. ஏசப்பா, பாவப்பட்டவன் மரணப்படுவான் என்பதை கொன்னீரே ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு மரணம் வரக்கூடாது ஐயா. ஆண்டவரே, மரணம் தட்டுக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கதவுகளை தட்டுவதற்கு முன்பதாகவே நீர் ஓடி வந்து ஆண்டவரே உம்முடைய காவல் தூதர்களை வைத்து காக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மரண சாவுகளிலிருந்து, மரண சாத்தான்களிலிருந்து எங்களை ரட்சிக்க, எங்களுக்கு ஜீவனை கொடுக்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் மீது கருணை கொண்டு எங்கள் வாழ்வை அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நீர்தாமே நிரப்புவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து, ஒரு பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க
இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம். இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.